வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு 8 மணி ஷோ, சரிங்களா? 8 மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதையும் பார்ப்போம். அதேமாதிரி நம்ம கொடுத்த நம்பர் வந்து பி போர்டு அழகாக 8ஆம் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிது. நம்ம 8ஆம் நம்பர் மட்டும் வச்சுருந்தோம். 8ஆம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் நம்பரும் நமக்கு 1ஆம் நம்பரும் அழகாக மேட்ச் ஆயிருந்தது. பட் 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்தது. 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தேன். பி போர்டில் அது வந்துருந்துச்சு. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த சி போர்டில் மாறி வந்துருந்துச்சு, சரிங்களா? பட் இருந்தாலும் நமக்கு வந்திருந்தது ஓரளவுக்கு மேட்ச் ஆகி, சரிங்களா? கண்டிப்பாக இது ஒவ்வொரு நம்பராக அழகாக மேட்ச் ஆகி வந்திருக்க ஒரு பி போர்டில் அப்படிங்கிற ரொம்ப இதாக இருந்துச்சு. பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ட்ராவை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாற்றி ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அப்படி மாற்றி ஆடினாங்கன்னா என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம், சரிங்களா? ஒரு சில நம்பர்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. அதை பேஸை வச்சு இன்றைக்கி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம், சரிங்களா? அதே மாதிரி இந்த 8 மணி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி ட்ராவுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அதிகபட்சமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதுக்கு போக ப்ளஸ் அந்த 3 நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது 561 அதே மாதிரி 17 இது வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ரிசல்ட். செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 134 3. செகண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4881, சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு வந்த நம்பர். இந்த நம்பரை பேஸை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அடுத்த நம்பர் கொண்டு வர போகிறோம், சரிங்களா? இதுதான் ரொம்ப பேசிக்கான நம்பர். அதாவது நமக்கு 3 மாதம் 3 ட்ரா, இந்த ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வருவோம். எப்படின்னு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 3 மாதம் 3 ட்ரா, இந்த 3 மாதம் 3 ட்ரா வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அதை பேஸாக வச்சுட்டு தான் நம்ம அடுத்த நம்பர் எப்படி வருதுங்கிறத ஜென்ரேட் பண்ணுவோம், சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ட்ராவில் நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு பேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி வருதுன்னா ஏ போர்டு 5ஆம் நம்பர் வரணும். ஏன்னா 8க்கு 5ங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் நம்ம கொடுப்போம். எப்போ கொடுத்தாலுமே அந்த மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 8க்கு 5 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது, சரிங்களா? அதனால தான் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். 8ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். இல்லை சப்போஸ் மாறி வருது அப்படின்னா 1ஆம் நம்பர் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகுங்க, நீங்கள் டைரியுமே எடுத்து ப்ளே பண்ணலாம். ஏன்னா நம்ம கடைசியில் ஒரு போர்டாவது நமக்கு மேட்ச் ஆகும், சூப்பராக வின்னிங் வந்து வராமல் போகவே போகாது, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கொடுத்தோம்னா எந்த போர்டு எதில் வருதோ அந்த போர்டு அதுலேயே அப்படின்னு டேரெக்டாக வரும், மாறி கூட வராது, அப்படியே வரும். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து மறுபடியும் நமக்கு 8ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு பி போர்டில். அப்போ இந்த பி போர்டு 8ஆம் நம்பருக்கு என்ன வருதுன்னு எனக்கு ஒரு 6ஆம் நம்பர் மேலே டவுட் இருக்குது. எதனால் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8க்கு 6ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. நமக்கு ஜென்ரேட் பண்ண வரைக்கும் நமக்கு காமிக்கக்கூடிய நம்பர் வந்து அப்படி தான் காமிக்குது. அதாவது 8ஆம் நம்பருக்கு ஒரு 6ஆம் நம்பருக்கு அப்படி காமிக்குது. அந்த மாதிரி வருதானே பாருங்கள். போன ட்ராவலில் நமக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா போன ட்ராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிது இல்லையா? 4க்கு 8ன்னு வந்துச்சு. 4ஆம் நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம 8ஆம் நம்பர் கொண்டு வந்தோம் இல்லையா? இப்போ 4ஆம் நம்பர் 8ஆம் வரைக்கும் அதுலேயும் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். 3ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். 3ஆம் நம்பர் வந்து அப்படியே பவர் எடுத்து 8ஆக மாறி வந்துச்சு. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், சரிங்களா? நம்ம கொடுத்த நம்பர் மாறிலாம் இல்லை. நம்ம 3ஆம் நம்பர் அந்த கணக்கு 3 8 ஒரே நம்பர் தான். அப்போ 3ஆம் நம்பர் நம்ம கணக்கில் வந்ததுனால அப்போ நமக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக தான் கிடச்சிருக்கு. ஜெனரேட் கரெக்டாக தான் பண்ணியிருக்கு. 8 தான் நம்ம கணக்கு வந்திருக்கு அப்போ பார்க்கும்போது, சரிங்களா? இது வந்து 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பருக்கு சம்மந்தம் அந்த கணக்கு தான் கொடுக்குறோம், சரிங்களா? அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. அந்த கணக்கை தான் மறுபடியும் நம்ம இங்கே கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கு வந்து 5 6 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏபியில் வந்து 8 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? திரும்ப வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப கன்ஃபார்மாக இருக்கிறதுனால தான் நம்ம அதை கொடுக்குறோம். அதனால தான் சரி உங்களுக்கு கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் அடித்த நம்பரு 217, சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொடுத்த நம்பர் நமக்கு என்ன கொடுத்தாங்க 743, சரிங்களா? அது சாரி 343 இல்லையா? அடுத்த செகண்ட் பாருங்கள். நமக்கு இந்த நம்பர் தனி ஒரு ஃபார்மேட்டு, இந்த நம்பர் தனி ஃபார்மேட்டு, இந்த நம்பர் தனி ஃபார்மேட், எல்லாமே மாறி மாறி தான் வருது. நம்ம அந்த நம்பருக்காக தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒரு 2 ட்ராவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எப்படி தனித்தனியாக நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணி மறுபடியும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த 882க்கு முற்றிலும் வேறுபட்ட நம்பர் வந்தால் என்ன நம்பர் வரும்னா எனக்கு 5 6 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மாறி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 3 8 3 4 3 அப்படின்னு வருது
இல்லையா, இதுக்கு எப்படி என்டையர் டிஃப்ரெண்ட்டாக 8 3 1ன்னு வந்துச்சோ அதே மாதிரி இந்த 217ங்கிற நம்பருக்கு எப்படி மாறி 3 4 அப்படிங்கிற நம்பர் இப்படி மாறி வந்துச்சோ அதே மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நமக்கு இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது 8 8 அப்படிங்கிற நம்பரை பேஸாக மாற்றி மறுபடியும் வந்து அந்த 8க்கு 5 8க்கு 6ங்கிற மாதிரி நம்பர்கள் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. ரொம்ப ஓவரால் நமக்கு 8ஆம் நம்பரும் கொஞ்சம் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 6க்கு 2 ஆடுவாங்க எப்போயுமே. அதாவது 8க்கு 2 ஆடுவாங்க. 8க்கு 6 8க்கு 2ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி நாளைக்கு 8 மணிக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் எதுவும் வருதுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? எனக்கு இதில் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. இந்த ட்ராவல் 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? அதில் 6ஆம் நம்பரும் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வராமலாம் போகாது. 6ஆம் நம்பரும் கட்டாயமாக வரக்கூடிய நம்பரை தான் தெரியுது பார்ப்போம். ஏன்னா 8ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் 6ஆம் நம்பர் ஆடுவாங்க. 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்லாம் ஆடுவாங்க. அதில் மேபி 5ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் கணக்கு வருது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. வந்தால் ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்களா? அது 8 மணிக்கு இல்லைன்னா அப்படி நாளைக்கு காலையில் தெளிவாக கொண்டு வந்துடுறேன். இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இல்லை வரும். இல்லை இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகுது. நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். இன்னும் கண்டிப்பாக இருக்குது. நமக்கு ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணும்போது தெரிஞ்சிது வருமா வராதா அப்படின்னு. அந்த மாதிரி தான் சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதான் இப்போ கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 217 343 அதே மாதிரி 887 இதுக்கு எந்த நம்பருக்கும் எந்த நம்பரும் சம்மந்தமே இல்லாத ஒரு நம்பராக தான் வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் வர மாதிரி இருந்தால் அந்த மேலே இருக்கிற 217ங்கிற நம்பரையும் அதே மாதிரி 343ங்கிற நம்பரும் இந்த 881 இந்த 3 நம்பரையும் ஒரு லிங்க் பண்ணி மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் தான் வரும். வேறு எதுவும் வராது. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் அப்படி தான். ஆனால் 3 மாதம் 3 ரிசல்ட்டு. 3 மாதம் 3 ரிசல்ட்டை பேஸாக வச்சு தான் நம்ம இப்போ கொண்டு வரமே தவிர வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அது எனக்கு இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 9ஆம் நம்பர் மறுபடியும் சி போர்டில் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 9ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் கொடுக்குறோம். நம்ம ஓரளவுக்கு வின்னிங் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கொடுப்போம். ஏன்னா 8 மணி ஷோ முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் கொண்டு வந்து கொடுத்தாரேன். எப்படியும் நல்லபடியாக ஒரு வின்னிங் எடுக்கிற மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாரேன். சரிங்களா? நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைம் இப்போ 6 மணிங்கும் போது டைம் கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாக 6 மணிக்கு ரிசல்ட் வருது. 6 மணிக்கு ரிசல்ட் ஆரம்பித்து அதை தேடி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுக்கணும். எடுத்துகிட்டு அதை வீடியோவை மேக் பண்ணி அதை போட்டு அதை அப்லோட் பண்ணி அதை தமிழை ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புறதுக்கு கரெக்டாக எனக்கு 7 மணி ஆயிரும். 6:45 கூட ஆயிரும் வைங்களேன். அதுக்குள்ளே தான் நான் உங்களுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து ரெடி பண்ணணும். ஆனால் 8 மணி ஷோங்கிறது அப்படி இல்லை. 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் இருக்குது. நாளைக்கு 1 மணி வரைக்கும் கேப் இருக்குது. ரொம்ப மெதுவாக தேடி எடுத்து நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பாக வின்னிங் வர மாதிரி கொடுக்கலாம். ஆனால் 6 மணி ஷோ 8 மணி ஷோக்கு கொடுக்குறது ரொம்ப சிரமமான விஷயம் தான். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக நான் கொடுக்குறேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. மறுபடியும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன். எல்லா நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக 5 1ங்கிற நம்பரும் அதே மாதிரி 6 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்து தான் இருக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எனக்கு ஒரு 7ஆம் நம்பர் மேலே டவுட்டு. இது எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தான் வருதான்னு பார்த்துங்க. இப்படி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. 569 127ங்கிற மாதிரி நம்பர்கள் எனக்கு கொஞ்சம் டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் வாய்ப்பு இருக்குது.